ஃப்ரெஷ் மில்கை ஒரு 180 டிகிரி நல்லா பாயில் பண்ணி அதை ரீகூல் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் பாஸ்டரைஸ்டு மில்க். இந்த பாஸ்டரைஸ்டு மில்க்ல ஸ்ட்ரெப்டோகக்கஸ் அண்ட் லாக்டோபேசிலஸ்னு சொல்லிட்டு 2 பாக்டீரியாவை மிக்ஸ் பண்ணி 8 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபெர்மெண்டேஷன் பண்ணாங்கன்னா வருதுதான் இந்த பிளெயின் யோகர்ட். இப்போ இந்த பிளெயின் யோகர்ட்டை ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இதுல இருந்து லிக்விடை மட்டும் இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கும் பாத்தீங்களா, அதைத்தான் கிரீக் யோகர்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிரீக் யோகர்ட்ல இருந்து இந்த லிக்விடை தனியா பிரிச்சு எடுத்ததுனால இதுல உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கும், ஃபேட் கம்மியா இருக்கும், கேலரிஸ் கம்மியா இருக்கும். அதனாலதான் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் ஃபேட் லாஸ் பண்றவங்களுக்கும் கிரீக் யோகர்ட் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளெயின் யோகர்ட்ல இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்த இந்த லிக்விடை இன்னும் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல வரதான் இந்த வே புரோட்டீன். நம்ம இந்தியாவில மட்டும்தான் இந்த பால் குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு, அதே பால்ல இருந்து ப்ராசஸ் பண்ணி வர இந்த புரோட்டீன் பவுடர் குடிச்சா உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்றாங்க. மக்கள் எந்த மென்டாலிட்டியில தான் இருந்து சொல்றாங்கன்றது சத்தியமா எனக்கு இது வரைக்கும் புரியல நண்பர்களே. உங்க கூடவே ஜிம்ல ஒருத்தவன் ஜிம் மெட்டுன்னு சுத்திட்டு இருப்பான், மச்சான் புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடாதரா, புரோட்டீன்லாம் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமுறுத்துவான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த ரீலை டேக் பண்ணி விடுங்க.